கள்ள தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் கடவுளிடம் இருந்து பேசுகிறோம் என்று கூறி மக்களை ஏமாற்றுபவர்கள். அவர்கள் உண்மையான தீர்க்கதரிசிகளைப் போலவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடும். ஆனால் அவர்களின் நோக்கம் முற்றிலும் சுயநலத்தோடு கூடியது. பொருளாசை, பணம் சம்பாதிப்பது, விலையுயர்ந்த வாழ்க்கையை வாழ்வது ஆகியவை இவர்களின் முக்கிய நோக்கம். கள்ள தீர்க்கதரிசிகள் சுயநலத்துக்காக பேசுவார்கள். கடவுளின் வசனத்தை விட தங்கள் சொந்த கற்பனைகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர்கள் மக்களை தங்கள் சுய லாபத்துக்காக பயன்படுத்துவார்கள். அவர்களுடைய போதனைகள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மையமாக கொண்டிருக்காது. வெகுமானம் கேட்பது, பொருட்களை விற்பது, பணத்திற்காக தீர்க்க தரிசனம் சொல்வது போன்றவை இவர்களின் அடையாளம். தங்கள் பெயரை உயர்த்தி கொள்வதும் பிரசித்தம் பெறுவதுமே இவர்களின் குறிக்கோள். அவர்கள் தங்களை பற்றியே பெருமையாக பேசுவார்கள். கீழ்ப்படியாமை, இயேசுவின் போதனைகளின்படி வாழாதவர்கள், தவறாக நிறைவேறாத தீர்க்க தரிசனம் சொல்பவர்கள், கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லாத ஆவிகளும், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை மறுக்கும் ஆவிகளுமே இந்த கள்ள தீர்க்கதரிசிகள். தேவனுடைய ஆவியை கொண்டு சொல்லாமல் வேறே ஆவியினால் சொல்லும் அனைவரும் கள்ள தீர்க்கதரிசிகள் தான். எரேமியா 23:16 சொன்னபடி இவர்கள் வேதாகமத்திற்கு முரணான மக்களை வீண் பெருமை கொள்ள செய்யும் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார்கள். சில நேரங்களில் மாய வித்தைகள் மூலம் மக்களை ஏமாற்றி அதனை அற்புதங்கள் என்று காட்டுகிறார்கள். இவை எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளம். எனவே கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பாதிருங்கள். எரேமியா 6ஆம் அதிகாரம் 13-14 அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி இஞ்சனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று வாசிக்கிறோம். இதே போன்று எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் என்றும் வாசிக்கிறோம். இதே போன்று மீகா 3ஆம் அதிகாரத்திலும் அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் தேவனின் பெயரை சொல்லி அற்புதம் செய்தாலும் நாம் ஏமாந்து போக கூடாது என்று தேவன் எச்சரித்து உள்ளார். இப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம்? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளை அவர்களுடைய கனிகளால் அறிந்து கொள்ளலாம் என்று இயேசு சொன்னார். அவர்கள் வெளிப்புறத்தில் ஆடுகளைப் போல தோன்றினாலும் உள்ளத்தில் பட்சிக்கும் ஓநாய்களாக இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை, போதனைகள் மற்றும் செயல்கள் மூலம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அவர்கள் போதிப்பது வேதாகமத்திற்கு இசைவானதா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய நடத்தை மற்றும் வாழ்க்கை முறை அவர்கள் போதிக்கும் வேதாகம சத்தியங்களுக்கு இணக்கமானதா என்று கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் அவர்கள் போதிக்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும். இப்போ தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எப்படி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்பதை பார்ப்போம். தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வெளிப்படுத்துதலை பெற்று பேசினார்கள். அவர்கள் மக்கள் கேட்க விரும்பும் உணர்ச்சி வார்த்தைகளாக இல்லாமல் கடினமான உண்மையை மட்டுமே கூறினார்கள். மக்களின் பாவங்களை தட்டி கேள்வி கேட்டார்கள். தலைவர்கள், ஆசாரியர்கள் ஜனங்கள் செய்த பாவங்களை தாராளமாக கூறி மனம் திரும்புமாறு அழைத்தனர். உதாரணமாக நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதிடம் பாவத்தை நேராக சொன்னார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் ஆவிக்குள்ளாகி தரிசனங்களை கண்ட பின்பு அதனை தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள். தேவன் சொன்ன வார்த்தைகளை யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் சென்று அப்படியே அறிவித்தார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார்கள். தங்களை உயர்த்தாமல் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள். பணத்திற்காகவும் வெகுமதிக்காகவும் ஊழியத்தை செய்யவில்லை. உண்மையை சொன்னதற்காக அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர், அடிக்கப்பட்டனர், சிறைப்பட்டனர். அவர்கள் சொல்வது மக்கள் விரும்பாதது. அதனால் மக்கள் அவர்களை ஏற்கவில்லை. அவர்கள் சொல்லுவதெல்லாம் கர்த்தருக்காக, அவருடைய ஜனங்களுக்காக மட்டுமே. முடிவாக எரேமியா 28:9 சொல்லப்பட்டபடி ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள்
எதிர்காலத்தில் சொன்னபடியே நடந்தால் அவர் கர்த்தரால் அனுப்பப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசி என்பதை நாம் அறியலாம். அற்புதம் அடையாளங்களை கண்டால் ஜாக்கிரதையாய் அந்த நபரின் வாழ்க்கையும் அவருடைய சுபாவங்களையும் ஆராய்ந்து பாருங்கள்.